மேனகா எப்படியாவது கிஷோரிடம் இருக்கும் பணத்தை பெற மீண்டும் அவனை காதலிப்பதாக அவள் நடத்திய நாடகத்திற்கு பயனில்லாமல் போனது. மேலும் அவ்வளவு பணத்தை யாராவது டொனேஷன் செய்வார்களா? அப்படி செய்தால் அவர்கள் கண்டிப்பாக முட்டாளாகத்தான் இருக்க முடியும் என்று நினைத்தாள். கிஷோரின் அந்த நடவடிக்கையை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எதற்காக அவள் திரும்ப அவனிடம் பழகினாளோ அது இல்லை என்று ஆனதும் அவளால் ஒரு நொடி கூட அவனுடன் இருக்க முடியவில்லை. கிஷோரை கோபமாக திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள். கிஷோர் அவளது பேச்சை நம்பி ஏமாற்றமானான். அவள் தன்னிடம் இருக்கும் அந்த பணத்திற்காகத்தான் திரும்ப வந்தாள் என்பதை புரிந்து கொண்டான். இப்போதும் முட்டாள்தனமாக முடிவெடுத்தது கிஷோர் இல்லை, மேனகா தான். அவள் மட்டும் அவன் கூடவே இருந்திருந்தால் பல மில்லியன் கோடிக்கு வாரிசான கிஷோரின் மனைவியாக அவள் ஆசைப்படியே ஒரு பணக்காரியாக இருந்திருப்பாள். ஒரு வழியாக மேனகாவின் நாடகம் கலைந்து விட்டது. அவனுக்கு இந்த ஏமாற்றம் சற்று கஷ்டத்தை கொடுத்தது. பின் மாலை நேரமானதும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு சென்றான் கிஷோர். அவன் அங்கு வேலை செய்யும் போது ஒருபோதும் தான் ஒரு பணக்காரன் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்ததில்லை. அந்த டெலிவரி பாய் வேலையை கூட பிடித்தே செய்தான். மீண்டும் அடுத்த நாள் வழக்கமாக காலேஜுக்கு சென்று திரும்பும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எடுத்து பார்த்தான். அவனுடன் படிக்கும் சக மாணவி சுமிதா அழைத்திருந்தாள். அவள் காலேஜில் அவனுடன் சரியாக கூட பேசியதில்லை. ஆனால் அவள் எதற்காக ஃபோன் செய்கிறாள் என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது. ஹலோ சுமிதா என ஃபோனை எடுத்தான். கிஷோர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எங்களுக்கு ஒரு உதவி வேணும். உன்னால தான் அதை செய்ய முடியும். ப்ளீஸ் காலேஜுக்கு வெளியே இருக்கிற காஃபி ஷாப்புக்கு இப்போ உடனே வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் என்று வேகமாக சொல்லிவிட்டு சுமிதா ஃபோனை கட் செய்தாள். கிஷோரால் மட்டுமே அந்த உதவியை செய்ய முடியும் என்றும் அவன் உதவி என்று கேட்டால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் செய்வான் என்றும் சுமிதா நினைத்தாள். கிஷோருக்கு குழப்பமாகவே இருந்தது. அவ என்கிட்ட பேச என்ன இருக்கு என நினைத்தான். பின் எதுவாக இருந்தாலும் அவளை சந்தித்து தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து உடனே அவள் அழைத்த அந்த காஃபி ஷாப்புக்கு சென்றான். அந்த காஃபி ஷாப்புக்கு சுமிதாவின் ரிலேட்டிவ் யார்? அவள் தன்னை எங்கு பார்த்திருப்பாள்? எதற்காக என்னுடன் டேட்டிங் செய்ய நினைக்கிறாள்? அவரா என்கிட்ட வந்துடுவார்ல, அதான் என அந்த பெண் சுமிதாவுக்கு தெளிவுபடுத்தினாள். சுமிதா அவளது திட்டத்தை கேட்டு, ஏ அப்பா, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலிடி என அவளை பார்த்து வியந்தாள். அடுத்த சில நிமிடத்திலேயே காஃபி ஷாப்பின் வாசலில் ஒரு கருப்பு கலர் கார் நின்றது. காரில் இருந்து ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கொண்டு ஒரு பெண் இறங்கினாள். உடனே அவளை கண்டுகொண்ட சுமிதா ஹாய் என்று சொல்லி அவள் அருகில் சென்றாள். பின் வா உள்ள போலாம் என சொல்லி அந்த பெண்ணை அழைத்தாள். அப்போது அந்த பெண் சுமிதாவிடம், நாம நடிக்க தான் கூப்பிட்டுருக்கோன்னு அவன்கிட்ட சொல்லலையே என கேட்டாள். சுமிதா இல்லை என்று தலையை அசைத்தாள். உடனே வா நல்லது, நீயா அவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாத, அப்புறம் அவன் நம்மளை முட்டாளாக்கிட்டு போயிடுவான், புரியுதா என்று சுமிதாவை எச்சரித்தாள். மேலும் கணேஷ் எனக்கு கிடைச்சதும் இவன் நமக்கு தேவைப்பட மாட்டான், எதுவாக இருந்தாலும் அப்போ சொல்லிக்கலாம். காலேஜில் படிக்கிறான், ரொம்ப நல்ல பையன், உனக்கு ஏற்றவனும் கூட என தாராவிடம் கிஷோரை அறிமுகப்படுத்தி வைத்தாள். அப்போதுதான் தாராவுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. கிஷோர் பற்றி உண்மை சுமிதாவிற்கு தெரியாது என்பது. இல்லையெனில் ஒரு ஏழையாக இருப்பவனை அழைத்து வர சொன்னதுக்கு உலகின் பணக்காரனை அழைத்து வருவாளா? கிஷோர் உலகின் மிகப்பெரிய பணக்காரன் என்பது சுமிதாவுக்கு மட்டுமல்ல, காலேஜில் இருக்கும் எவருக்கும் தெரியாது. கிஷோருக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. இப்போது மீண்டும் வெயிட்டர் அவர்களிடம் வந்தார். உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து காஃபியை எடுத்து வந்து அவர்கள் முன் வைத்தார். தாராவும் கிஷோரும் அமைதியாக இருந்தனர். அப்போது சுமிதா, கிஷோர், நீ ஏன் எதுவும் பேச மாட்ற என்றாள். கிஷோர் இங்கு தாராவை பார்த்ததும் மேலும் குழம்பி போனான். ராயல் பேங்க் ஸ்டாஃப் ஏன் தன்னிடம் டேட்டிங் செய்ய விரும்புகிறாள்? இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்குமா என்று யோசித்தான். உடனே சுமிதாவை பார்த்து, ஒன்றும் இல்லை, நான் ஏதோ பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து பாத்ரூம் சென்றான். கிஷோர் பாத்ரூமிலிருந்து வெளியே வரும்போது தாரா அவனுக்காக காத்திருந்தாள். அவனை பார்த்து தயக்கத்துடன் சிரித்தாள். பின், மிஸ்டர் கிஷோர், உங்களை இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றாள். சரி, நான் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் தானே என கிஷோர் லேசாக சிரித்தபடி அவளிடம் கேட்டான். அவள் ஆமாம் என தலையை அசைத்தாள். கிஷோரின் சரியான அடையாளங்கள் எதுவும் அவளுக்கு தெரியவில்லை என்றாலும் அவனிடம் கணக்கிட முடியாத அளவுக்கு பணம் இருக்கிறது என்பதை மட்டும் அவள் தெரிந்திருந்தாள். சரி, அது யார்கிட்டையும் சொல்ல வேணாம் என அவளிடம் கேட்டுக்கொண்டான்.
பின் அவனுக்கு இருக்கும் சந்தேகத்தையும் அவளிடம் கேட்டான். எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்கள் ஏன் என்ன டேட்டிங் செய்ய விரும்புனீங்க? அவளுக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்வதென்று தெரியவில்லை. மேலும் ராயல் பேங்க் மேனேஜர் கணேஷை பொறாமைப்படுத்ததான் உங்களுடன் பழக விரும்பினேன் என்றும் சொல்ல முடியவில்லை. அப்போது உடனே அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. கணேஷ் பணக்காரர் தான், ஆனால் அவரை விட பணக்காரர் இந்த கிஷோர். நாம் கணேஷை காதலிப்பதை விட கிஷோரை காதலித்தால் பல மில்லியன் சொத்துக்களுக்கு சொந்தக்காரி ஆகிவிடலாம் என்று மனதுக்குள் கணக்கு போட்டாள். உடனே அவன் கேட்டதற்கு வெட்கத்துடன் சிரித்தாள். பின், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் எனக்கு சரியான துணையாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதான் நான் உங்களை தேடி வந்தேன் என்று ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் மாற்றி அவனிடம் சொன்னாள்.